ஹாய், நம்ம இன்றைக்கி டே 5 பார்க்க போகிறோம். டே 5ல் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போடணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர்ஸில் பெட்டல்ஸ் நிறைய பார்த்தோமே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் பெட்டல் போடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன ஷேப்பில் போட போகிறீங்களோ, சர்க்கிளில் போட போகிறீங்கன்னா சர்க்கிள் ஷேப் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. நான் சர்க்கிள் ஷேப்பில் போட போகிறேன், அதனால் வந்து நான் அந்த ஷேப்பில் போடுறேன். சைட்லலாம் ஹாஃப் ஃப்ளவர் போடுறேன். ஹாஃப் தான் போடணும், ஃபுல் போட்டால் நல்லா இருக்காது. உங்களுக்கு அது கேப் இல்லாமல் இருக்கணும், ஓகேவா? கேப் கொஞ்சம் தான் இருக்கணும். நிறைய கேப்பில் வந்து ஃபில்லிங்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. நான் போடுற மாதிரியே லீஃப் டிசைன்லாம் போடணும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன டிசைன் போடுறதுனாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஃபில்லிங்கை பொறுத்தவரை அப்படி தான், உங்களுக்கு பிடிச்ச இது போட்டுக்கலாம். நான் வந்து ஃப்ளவர்ஸ் டிசைனாக போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஃப்ளவர்ஸும் அதுக்கு பிறகு வந்து லீஃபும் போட்டிருப்பேன். உங்களுக்கு எது ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கோங்க. கேப் இருக்கிற இடத்துலலாம் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டிருப்பேன். இந்த மாதிரியே நீங்கள் போடணும். ரொம்ப கேப் இருக்கக்கூடாது ஃபில் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து அவுட்லைன்லாம் போட்டுட்டு வெளியே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன்ல சர்க்கிள், அந்த சர்க்கிள்லையே நான் வந்து திரும்ப மேலே கோனை வச்சு நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து நம்ம வந்து வச்சு தேய்ச்சி ஃபில் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம வந்து போல்டு பண்ணணும். அந்த கேப்பெல்லாம் நல்லா போல்டு பண்ணி ஃபில் பண்ணுங்கள். கோனை வச்சு தேய்க்காதீங்க, ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஃபீலிங்கில் செகண்டு டிசைன் பார்க்குறோம். ரெண்டாவது வந்து ஒரு லோட்டஸ் மாதிரி போட்டு, உங்களுக்கு பிடிச்சது போடலாம். உங்களுக்கு ஃப்ளவர் உங்களுக்கு நிறைய ஐடியா இருந்துச்சுன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு லோட்டஸும் போட்டிருக்கேன். லோட்டஸ் வந்து உங்களுக்கு எப்படி போடணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள ஷேடிங் கொடுக்கணுன்னா நீங்கள் ஷேடிங் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்கில் என்ன ஃப்ளவர்னாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட ஐடியா. ஆனால் நான் வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் ஒவ்வொன்று போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது போட்டுக்கோங்க. நிறைய ப்ரைடல் லுக்கிலலாம் நம்ம வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகுங்க. அதே போல் வந்து நீங்கள் நிறைய கேப் விட்டுலாம் போடக்கூடாது. கொஞ்சம் கேப் இருக்கணும், அப்போ தான் நெகட்டிவ் ஃபில்லிங் பார்க்க நல்லாயிருக்கும். இடையில உங்களுக்கு நிறைய கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதிலலாம் சர்க்கிள் போட்டு நீங்கள் வந்து ஒரு டிசைன் போட்டுக்கலாம், ஓகேவா? சுற்றி வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு டிசைன் ப்ரைடுக்கு போட்டுட்ருக்கீங்கன்னா நெகட்டிவ் ஃபில்லிங் அந்த இடத்துல போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன்லாம் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் அது கொஞ்சம் காஞ்சிருக்கும், ஓகேவா? அது கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் நமக்கு அடுத்தது அதில் வந்து ஃபில்லிங் கொடுக்கும்போது ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகாமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகி நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அது நீங்கள் பார்த்து போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் பார்க்குறோம். அதில் இந்த மாதிரி லீஃப் டிசைன் மாதிரி போடணும். நார்மலாக லீஃப் போட்டாலுமே நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி லைட்டாக சர்க்கிள் மாதிரி போட்டு அதை ஒரு இது பெண்ட் கொடுத்து போட்டு மேலே வந்து லீஃப் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கேப் இருக்கிறதுலலாம் வந்து சர்க்கிள் போடலாம், இல்லை லீஃப் போடலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஒருவேளை உங்களுக்கு நிறைய கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதில் வந்து நீங்கள் சர்க்கிள் போட்டு மேனேஜ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி உள்ளே வந்து ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். நல்லா போல்டு பண்ணணும். வச்சு தேய்க்காமல் ப்ரெஷர் கொடுத்து போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டு உள்ளே வந்து ஸ்பைரல் கொடுக்கணும். அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் கொடுக்கணும், சின்ன ஹம்ஸு. அதுக்கு மேலே வந்து பெரிய ஹம்ஸ் கொடுக்கணும். அப்போ அது ஒரு ஃப்ளவராக தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஃப்ளவர் தான் அந்த ரவுண்ட் சர்க்கிளில் வந்து பாதி போட்டு நம்ம ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் போடணும். சின்ன ஹம்ஸ், அப்புறம் பெரிய ஹம்ஸ். அது ஃப்ளவர் மாதிரி அதை சுற்றி அதே மாதிரி போடணும். அதை சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, அதை சுற்றி நம்ம போடணும். உங்களுக்கு எதுலலாம் போடணுமோ அதிலலாம் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அந்த ஃப்ளவரை சுற்றி கேப் இருக்கலாம், அதில் வந்து லீஃப் போடணும். அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் மாதிரி போடணும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து முதல்ல போட்ட மாதிரி தான் அவுட்லைன் வந்து நம்ம சர்க்கிள் போட்டுட்டு உள்ளே வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ப்ரெஷர் கொடுத்து தான் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளே வந்து நீங்கள் நல்லா ஃபில் பண்ணணும். போல்டு பண்ணி ஃபில் பண்ணியாச்சுன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறைய கேப் இருக்காது, கொஞ்சம் தான் கேப் விட்ருக்கேன். அந்த கேப்பில் தான் ஃபில் பண்ணணும். அதே போல் நல்லா காஞ்ச பிறகு தான் ஃபில் பண்ணணும். நம்ம போட்ட உடனே நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னா அது வந்து ஒழுங்காக இருக்காது, மெர்ஜ் ஆயிரும் எல்லாம் சேர்ந்து. இது வந்து நான் பேப்பரில் போட்டேன். நான் வந்து இது வந்து கையில் போடாமல் பேப்பரில் போட்டனால உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகிறது தெரியாது. ஆனால் கையில் போடும்போது வந்து மெர்ஜ் ஆகிரும். திரும்ப நான் வந்து அதே மாதிரி தான் அடுத்த இது பார்க்குறோம். அடுத்த இதில் வந்து நான் வந்து லீஃப் போட்டே ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? லீஃப் மட்டும் போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா இருக்காது. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி போட்டு திரும்ப நம்ம வந்து நமக்கு பிடிச்ச டிசைன் போடலாம். இதுலேயும் நான் வந்து லீஃப் டிசைன் போட்டு சர்க்கிள்லாம் போட்டு அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கேன் கேப்லலாம். லாஸ்ட் நீங்கள் போல்டு பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அவுட்லைன் வந்து சர்க்கிள் போடுறேன். அது பென்சில் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு மேலேயே நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். எப்போவும் போல் தான் நான் வந்து போல்டு பண்ணியிருக்கேன். ஓகேவா? எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரெஷர் கொடுத்து தான் போடுதேன், வச்சு தேய்க்கல. சரியா?
அதனால் ப்ரெஷர் கொடுத்தே போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பைரல் போடணும். ஸ்பைரல் போட்டுட்டு ஃப்ளவர் ரோஸ் மாதிரி போடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி ரோஸ் நம்ம இதுக்கு முந்தின கிளாஸ்லலாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு 3 ஃப்ளவர் போட்டிருக்கேன். 3 ஃப்ளவர் போட்டு அதில் வந்து லீஃப் டிசைன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் சுற்றி போட்டாலுமே இது நல்லாயிருக்கும். இந்த டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரைடுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இது போல் ஸ்பைரல் போட்டு எந்த ஃப்ளவர்ஸ் போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஓகேவா? போட்டு லீஃப் டிசைன்லாம் கொடுத்து போட்டிங்கன்னா ரொம்பவே லுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டிசைன் போட்ட பிறகு அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபில் பண்ண வேண்டியதான். ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல ப்ரெஷர் கொடுத்து போடணும். பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைடலுக்கெலாம் இது ரொம்பவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டு நீங்கள் எல்லா ப்ரைடுக்குமே யூஸ் பண்ணலாம்.